ஈரான் மோதல் முடிவுக்கு வருமா? பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் பாகிஸ்தான் செல்லும் அமெரிக்க துணை ஜனாதிபதி. ஈரானின் டூஸ்கா சரக்கு கப்பலை சிறைப்பிடித்த அமெரிக்கா, பேச்சுவார்த்தையில் சிக்கல். ஜப்பான் ஆயுத ஏற்றுமதி விதிகளில் பெரிய மாற்றம். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தில் துப்பாக்கி சூடு, பெண்ணொருவர் படுகொலை. ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேலும் அரபிக்கடலில் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை ஈரான் மூடியது. இதனால் சர்வதேச சரக்கு கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதேவேளை ஈரானின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்தை அமெரிக்கா முடக்கியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனிடையே பேச்சுவார்த்தைக்காக 2 வாரங்கள் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். அதன்படி கடந்த 8 முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இந்த காலகட்டத்தில் ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள அமெரிக்கா திட்டமிட்டது. அதன்படி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கடந்த 11, 12 ஆகிய தேதிகளில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அதேவேளை 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தம் நாளையுடன் முடிவுக்கு வர உள்ளது. இதனால் ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் ஈரான் மின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வருகிறார். இந்நிலையில் ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் தொடர்பாக பாகிஸ்தானில் இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் பாகிஸ்தான் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுக்கு சொந்தமான சரக்கு கப்பலை அமெரிக்கா சிறைப்படுத்தி இருப்பதன் மூலம் பிராந்தியத்தில் பதற்றமானது அதிகரித்துள்ளது. ஈரானிய கொடியுடன் சென்ற டூஸ்கா என்ற சரக்கு கப்பல் அமெரிக்க படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பது இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை அதிகரிக்கச் செய்துள்ளது. அமெரிக்காவின் இந்த சிறைப்பிடிப்பு நடவடிக்கையானது சட்டவிரோதமானது மற்றும் காட்டுமிராண்டித்தனமானது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் மற்றும் சர்வதேச கடல்சார் அமைப்பிடம் ஈரான் புகார் அளித்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே 2 வார அமைதி ஒப்பந்தமானது முடிவுக்கு வரவுள்ள நிலையில் ஈரானுக்கு சொந்தமான சரக்கு கப்பலை அமெரிக்கா சிறைப்பிடித்திருப்பது பேச்சுவார்த்தையில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய செய்தி நிறுவனம் IRNA வெளியிட்ட தகவலில் ஈரானிய கப்பலில் இருந்த ஊழியர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் சிறைப்பிடித்து சட்டவிரோதமாக பிணைய கைதிகளாக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஈரானிய கப்பல் ஊழியர்களை நிபந்தனையின்றி உடனடியாக விடுவிக்க வேண்டுமென ஈரான் வலியுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் ஈரானின் டூஸ்கா கப்பலை சிறைப்பிடித்தது சட்டப்பூர்வமானதுதான் என்றும் இந்த நடவடிக்கை கடற்படை முற்றுகையின் ஒரு பகுதி என்றும் அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது. ஜப்பான் அரசு தனது பாதுகாப்பு ஏற்றுமதி விதிகளில் பல தசாப்தங்களுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை அறிவித்துள்ளது. இதன் மூலம் போர்க்கப்பல்கள், ஏவுகணைகள் மற்றும் பல்வேறு ஆயுதங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய அனுமதி கிடைக்கிறது. ஜப்பானின் பாதுகாப்பு தொழில்துறையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஜப்பான் மீட்பு, போக்குவரத்து, எச்சரிக்கை, கண்காணிப்பு மற்றும் கன்னிவெடிகளை அகற்றும் உபகரணங்கள் போன்ற சில குறிப்பிட்ட பிரிவுகளுக்கே ஏற்றுமதி அனுமதி அளித்தது. ஆனால் புதிய விதிமுறைகள் அந்த கட்டுப்பாடுகளை நீக்கி ஒவ்வொரு விற்பனைக்கும் தனித்தனியாக மதிப்பீடு செய்யும் முறையை அறிமுகப்படுத்துகின்றன. ஜப்பான் பிரதமர் சனே தகைச்சி, ஒரு நாடு தனியாக தனது அமைதியையும் பாதுகாப்பையும் காக்க முடியாது. பாதுகாப்பு உபகரணங்களில் ஒருவருக்கொருவர் ஆதரவு தரும் கூட்டாளிகள் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். போலந்து முதல் பிலிப்பைன்ஸ் வரை பல நாடுகள் ஜப்பானின் ஆயுதங்களை வாங்க ஆர்வம் காட்டுகின்றன. ஜப்பானின் பாதுகாப்பு செலவுகளை மேலும் அதிகரிக்கும் என்றும் அதன் தொழில்துறை திறனை உலகளவில் விரிவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தில் நபரொருவர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பெண் சுற்றுலா பயணி கொல்லப்பட்டதோடு சிறார் உட்பட பலர் காயமடைந்த அதிர்ச்சி சம்பவம் வெளியாகியுள்ளது. மெக்சிகோவில் உள்ள தியோதிஹுவாகன் பிரமிடுகளுக்கு வெளியே அந்த நபர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் கனடாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் கொல்லப்பட்டார். பின்னர் அவர் அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். பிரமிட் ஆஃப் த மூன் என அறியப்படும் அந்த தளத்தில் ஆயுதம் ஏந்திய நபர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது காணொலியாக வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தொல்லியல் தளத்துக்கு வெளியே துப்பாக்கி சூடு நடத்திய அந்த நபர் 2 கொலம்பியர்கள், ஒரு ரஷ்யர் மற்றும் ஒரு கனேடியர் என 4 பேரை காயப்படுத்தியுள்ளார்.